வாக்காளர் திருத்த முகாம், அதாவது ஊரை விட்டு ஓடி போனவங்க, உலகத்தை விட்டே போனவங்க, இவங்கெல்லாம் இன்னும் கரண்ட்ல கெஜெட்டர்ல எடுக்காம இருக்கு. படிச்சவங்களுக்கு வேணா இத பத்தி இந்த சாரு எஸ்ஐஆர் இந்த இப்ப என்னமோ சொன்னீங்கல்ல ரிவர்சனல் இந்தியன் பார்மசின்னு சொன்னீங்க. எஸ்ஐஆர் தெரியாது, வேற யாரும் தெரியும்? இப்படிலாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் எப்படி எப்படி நாங்க இதெல்லாம் இது பண்றது? அதாவது ஆளுங்கட்சியும் சொல்ல வேண்டாம், எதிர்கட்சியும் சொல்ல, பொதுவாக வாக்குகள் கள்ள ஓட்டா மாறுது. இத எடுக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு திட்டத்தை தேர்தல் கமிஷன் தான் கொண்டு வந்திருக்கு. நேத்து ஒரு பேட்டியில கூட ஸ்டாலின் கேட்கும்போது அவருக்கு இப்பயாவது அறிவு வந்துச்சுன்ற மாதிரி எடப்பாடியை தாக்கி, அவருக்கு வேற இப்ப இருக்கிற தமிழக அரசு ஆளக்கூடியவருக்கு தெரியணும்ல. அவரு ஒரு தெருவுக்கு இப்ப இந்த தெருவுல பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டு இருக்குன்னா, நான் இன்னொரு வீட்டுல குடியிருந்தேன், அந்த தெருவுக்கு போனாலும் அங்கேயும் ஓட்டு இருக்கு. காசு கொடுத்தா ஓட்டு போடுவேன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்கல்ல. நாளைக்கு வரும் விளைவுகளை எப்படி சந்திக்கிறது? அப்புறம் ஒரு மாநகராட்சி மிஸ்டேக் ஒரு வந்துருச்சு. அந்த அம்மா இறந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் அந்த சாவிதால பேர் இருக்கு. ஏன்னா நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல பாத்தீங்கன்னா, பூத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன ஓட்டு போடுறாங்க, அது எப்படி போடுறாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. இந்த கவர்மெண்ட்காரவங்க தான் இதை பயன்படுத்தணும். திமுக காரவங்களோ அல்லது ஏடிஎம்கே காரவங்களோ அல்லது பிஜேபி காரவங்களோ இதுல தலையிடாம மாநகராட்சி தலையிட்டு இத கண்டிப்பான முறையில நல்ல ஒரு பயன்பாடா என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊனமுற்றோர் இருக்காங்க இல்லையா, ஊனமுற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி இந்த வயசானவங்க இறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனமான இந்த 2 என்ட்ரி ஆகுது பாருங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கும். என் மருமைய ஒரு மாசம் இங்க இருந்திருப்பாரு, அந்த நேரம் முகாம் போட்டு அவர் அங்க போய் என்ட்ரி கொடுத்திருப்பாரு. இப்ப மக இருக்கும், அவங்க 2 பேரும் குடியிருக்கிறது ஒரு இடமா இருக்கும், அங்க ஒரு என்ட்ரி கொடுத்திருப்பாங்க, அங்க ஒரு முகாம் நடந்திருக்கும். திமுக காரவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக காரவங்களுக்கு சம்பளம் கொடுத்து என்ன வார்டுகள்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நேத்த முந்தானத்து பாத்தீங்கன்னா எல்லாம் உட்கார விடக்கூடாது. நம்ம சாரா ஏமா நான் மேடம்னு கூப்பிடுமா? என்னங்க நீங்க தானங்க சாருன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வீடு வீடா. என்ன பாம்பு கொடுத்தோம் நாங்க? அது தேர்தல் கமிஷன் ஓட்டு வாக்காளர் செக்அப் பாக்குறதுக்காக ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அது கவர்மெண்ட் அதிகாரிகள் வாக்காளர்களுக்கு நல்ல விஷயம். அது ஏங்க அது நல்ல முறையில கொடுத்தா பரவாயில்ல. அதுல இன்சில்னு பார்த்தா SIRனு போட்டிருக்கு. அப்புறம் அது தமிழ்ல எப்படி படிக்கிறது? படிச்சவங்களுக்கு வேணா சார் தெரியும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது சார்னு போட்டிருந்துச்சு. சரி, சாருன்னு சொல்லாதீங்க, SIR அப்படின்னு என்ன? அதோட முழு ஃபார்ம் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவர்ஷன். ஓ தெரியுமா தெரியாதா? இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க எப்படி அதை பார்த்துட்டு போய் ஓட்டு போடுறது? நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு போய் ஓட்டு போட வேண்டாம். இந்த வாக்காளர் திருத்த முகாம், அதாவது ஊரை விட்டு ஓடி போனவங்க, உலகத்தை விட்டே போனவங்க, இவங்கெல்லாம் இன்னும் கரண்ட்ல கெஜெட்டர்ல எடுக்காம இருக்கு. இதை எடுக்கிறதுக்காக தேர்தல் கமிஷன் வாக்குகள் சரியான முறையில இப்ப 12,000 ஓட்டு இருக்குன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 500 ஓட்டாவது அது இல்லாததா இருக்கும், ஊரு விட்டு போனவங்களா இருக்கும், செத்து போனவங்களா இருக்கும். இதெல்லாம் காலி பண்ணணும் தான் தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணிருக்கு. படிச்சவங்க இது நல்ல விஷயம் தானே. படிச்சவங்களுக்கு வேணா இத பத்தி இந்த சாரு எஸ்ஐஆர் இந்த இப்ப என்னமோ சொன்னீங்கல்ல ரிவர்சனல் இந்தியன் பார்மசின்னு சொன்னீங்க. தெரியாது, வேற யாரும் தெரியும்? இப்படிலாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் எப்படி எப்படி நாங்க இதெல்லாம் இது பண்றது? ஒரு ஃபார்ம்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் போட்டா ஓட்டுங்கிறீங்க, கையெழுத்து கேக்குறீங்க, ரேஷன் கார்டை கொண்டு வாங்குறீங்க, ஆதார் கார்டை கொண்டு வாங்குறீங்க. அதுக்கு நான் ஓட்டு போடாமலே இருக்கலாம் போலயே. மேடம் ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப ஒரு வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, வயசானவங்க இருந்தா இறந்து போயிருவாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணாமையே இருக்கு. இந்த ஓட்டை என்ன செய்யறாங்க ஒரு சில நபர்கள், அதாவது ஆளுங்கட்சியும் சொல்ல வேண்டாம், எதிர்கட்சியும் சொல்ல, பொதுவாக வாக்குகள் கள்ள ஓட்டா மாறுது. இத எடுக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு திட்டத்தை தேர்தல் கமிஷன் தான் கொண்டு வந்திருக்கு. அத நீங்க ஒரு நல்ல முறையில ஒரு பேர் வச்சு பாத்தீங்களா, ஒரு தமிழ்ல ஒரு பேரை வச்சு கொண்டு வந்திருந்தா அது தெரியும். நீங்க வாட்டுக்கு SIR சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னன்னே புரியல நிறைய பாருங்க. இத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த திமுக அரசு அத குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நேத்து ஒரு பேட்டியில கூட ஸ்டாலின் கேட்கும்போது அவருக்கு இப்பயாவது அறிவு வந்துச்சுன்ற மாதிரி எடப்பாடியை தாக்கி, அவருக்கு வேற இப்ப இருக்கிற தமிழக அரசு ஆளக்கூடியவருக்கு தெரியணும்ல. அவரு ஒரு தெருவுக்கு இப்ப இந்த தெருவுல பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்டு இருக்குன்னா, நான் இன்னொரு வீட்டுல குடியிருந்தேன், அந்த தெருவுக்கு போனாலும் அங்கேயும் ஓட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கோ இல்லையா?
இங்க நான் எங்க ஊருக்கு போனேன், எங்க ஊர்லயே ஓட்டு இருக்கு. நிறைய பேர் 5 ஓட்டு 4 ஓட்டு 3 ஓட்டு வச்சிருக்காங்க கள்ளத்தனமா. இதெல்லாம் யார் வாக்கா மாத்துறாங்க தெரியுமா? இப்ப இருக்கிற ஆளுங்கச்சு அதை முக்கியமா காசு கொடுத்து வாக்கா மாத்துறாங்க. அதுக்குத்தான் இந்த இறந்தவங்க ஓட்ட கட்டாயமான முறையில ரிஜெக்ட் ஆயிரும் இதுல. ஏன்னா ஆதார் கார்டு கொடுக்க முடியாது, கை ரேகை வைக்க முடியாது, போட்டோ ஒட்ட முடியாது. அப்ப இவங்க ஓட்டு ஒரு வீட்டுல 2 பேர் இறந்திருப்பாங்க, அந்த 2 பேருக்கு காசை வாங்கிடுறாங்க. இறந்துட்டாங்கன்னு சொல்லாம ஓட்டுக்கு காசு வாங்கி தானே இப்ப ஓட்டு போடுறாங்க. எங்க நியாயமான முறையில மனச்சாட்சி கட்டுப்பட்டு ஊழல் அரசை எதிர்ப்போம். நான் நியாயமான முறையில் எனது வாக்குரிமை எனது வாக்குரிமையை தமிழ்நாட்டுக்கு செலுத்துறேன்னு யாரு வாக்கு போடுறா? காசு கொடுத்தா ஓட்டு போடுவேன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்கல்ல. நாளைக்கு வரும் விளைவுகளை எப்படி சந்திக்கிறது? அப்புறம் ஒரு மாநகராட்சி மிஸ்டேக், ஒரு பாதாள சாக்கடை அடைச்சுக்கிருச்சு, கவுன்சிலரை கூப்பிட போனா ஏமா நீ காசு கொடுத்தா நம்ம ஓட்டு போட, ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட நேரடியா சொல்லாட்டாலும் வீட்டுக்குள்ள கவுன்சிலர் வீட்டுக்குள்ளேயே பேசுவாங்க. வாக்காளர் திருத்த முகாம் பாத்தீங்கன்னா தெருவா வீதி வீதிகளா நடக்கிறது நல்ல விஷயம்தான். பிஜேபி ஆளாத இடத்துலதான் எதிர்கட்சிகள் தவிர்க்கிறாங்க, எதிர்க்கிறாங்க இந்த வாக்காளர் திருத்தத்தை. இது தமிழக அரசுல பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளல, ஆனா ஐயா முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். இது இந்த எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்திருக்கிற ஃபார்ம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம். ஆனா மக்கள் இதை நல்லா பயன்படுத்தி ஏன்னா நல்ல முறையில இப்ப நான் உயிரோட இருக்கிறவங்க எத்தனை பேரு, இல்லாதவங்க எத்தனை பேரு, ஒரே இடத்துல ஓட்டு போடுறது, போட்டோ கொடுக்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை ஒரே ஆளுக்கு 4 இடத்துல ஓட்டு. தமிழகத்திலே 4 இடத்துல போய் போடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இதுவரையில் இருந்தது. இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஃபார்ம் இப்ப கொடுத்ததுனால ஏன்னா ஒரு இடத்துலதான் வாக்களிக்க முடியும், ஏன்னா ஒரு போட்டோ தான் கொடுக்க முடியும். இப்ப எங்க அப்பா பேரு ராமசாமினா அந்த ராமசாமிங்கிற பேரு தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்காக இதனால என்ன பலன் அப்படின்னா போலி வாக்காளர்கள் தவிர்க்கப்படலாம் இல்லையா? கள்ள ஓட்டு போட முடியாது ஒண்ணு. இன்னொன்னு இறந்தவங்க ஓட்டும் ரிஜெக்ட் ஆயிருது. கண்டிப்பா. அப்ப இருக்கக்கூடிய ஓட்டுகள் இவ்வளவுதான் அப்படின்றத ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம காமிக்க முடியும். அந்த பூத் கமிட்டியில விழுகிற எலெக்ஷன் அன்னைக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம், எலெக்ஷன் அன்னைக்கு விழுகிற அந்த திருட்டு ஓட்டு பூரா இதை இட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப அங்க வாசிப்பாங்களா பூத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, உட்கார்ந்து இருக்கும்போது கோபாலு நான் 142, அதே கோபாலு இங்க 142 வந்துரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டினே போலியான ஓட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டிதான் இந்த இதை எஸ்ஆர்ங்கிற ஒரு ஃபார்மை கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இது நல்ல விஷயத்த இந்த அரசு எதிர்க்குது. ஏன் எதிர்க்குது? இவங்க கள்ள ஓட்டு போட்டே பழகுனவங்க. இவங்க பழகுனதுனாலதே அந்த எஸ்ஐஆர்ங்கிற ஃபார்மை ரிஜெக்ட் பண்ண. இவங்களுக்கு என்ன ஒரு துடிக்குது அப்படின்னா இந்த 200 ஓட்டு இப்ப என்னோட பூத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டு வரைக்கும் நான் ஒரு இறந்த ஓட்டு மாறின ஓட்டெல்லாம் எழுதியே கொடுத்தேன் மாநகராட்சியில, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண சொல்லி. ஆனா அது 2 எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்திருக்கேன். இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க கூட நான் பார்க்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க கூட 3 எலெக்ஷன் நடந்துருச்சு. எம்பி எலெக்ஷன் 3, எம்எல்ஏ எலெக்ஷன் 3, 2 கவுன்சிலர் எலெக்ஷன் முடிஞ்சு. இதுல பூரா அந்த பேர் ரிஜெக்ட் ஆகாமே வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த திருத்த முகாம்ல ஆட்டோமேட்டிக்கா நான் இருக்கிற தெருவிலேயே பரமேஸ்வரன் ஒரு அம்மா இறந்துருச்சு. அந்த அம்மா இறந்தே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் அந்த சாவிதால பேர் இருக்கு. ஏன்னா நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல பாத்தீங்கன்னா பூத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன ஓட்டு போடுறாங்க, அது எப்படி போடுறாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இப்ப குடுக்குறாங்க இல்லையா, இதுல அவங்க மாட்டிக்கிடுவாங்க. படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எந்த அளவுக்கு பயனா இருக்கும், கள்ள ஓட்டு விழுக முடியாது என்ன. அப்ப இது நல்ல விஷயம் தான். என்ன ஒரு கொஞ்சம் நம்ம மக்கள் பாதிக்கிறாங்க. இப்ப சிலர் காலையில எல்லாருமே வேலைக்கு போறவங்க அன்னாட கூலிகள் தான். 9 மணிக்கு இவங்க வர்றாங்க, திருத்த முகாம் ஃபார்மை கொண்டுகிட்டு, வாக்காளர் திருத்த ஃபார்மை கொண்டுகிட்டு 9 மணிக்கு வர்றாங்க. அந்த டயத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், காலையில உள்ள டயத்தை விட்டுட்டு ஒரு 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அதை ஏரியாக்குள்ள வர சொல்லலாம். இத கவர்மெண்ட் காரவங்க தான் இத பயன்படுத்தணும். திமுக காரவங்களோ அல்லது ஏடிஎம்கே காரவங்களோ அல்லது பிஜேபி காரவங்களோ இதுல தலையிடாம மாநகராட்சி தலையிட்டு இத கண்டிப்பான முறையில நல்ல ஒரு பயன்பாடா எலெக்ஷன் வர்ற நேரத்துல இவங்க கொடுத்ததுக்கு சற்று 6 மாசம் முன்னாடியே கொடுத்திருந்தாங்கன்னா சரிவர நெருக்கோட்ல எல்லா திருத்தங்களும் கொண்டு வந்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா முறையில ஒரு 5-6 மாசங்கிறதுனால மக்கள் யோசிக்கிறாங்க. மத்தபடி நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கு. இப்ப தேர்தல், அதாவது நம்ம இப்ப 2026 தேர்தல் சந்திக்க போறோம். இத 25 ஜனவரியிலே இந்த திருத்த முகாமை இவங்க செஞ்சிருக்கணும். இது நல்ல பயனுள்ளது. என்ன அப்படின்னா போலி வாக்காளர் தவிர்ப்பாங்கன்னு சொல்றோம். இது இல்லாம இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஊனமுற்றோர் இருக்காங்க இல்லையா, ஊனமுற்றோருக்கு
ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி இந்த வயசானவங்க இறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனமான இந்த 2 என்ட்ரி ஆகுது பாருங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கும். என் மருமைய ஒரு மாசம் இங்க இருந்திருப்பாரு, அந்த நேரம் முகாம் போட்டு அவர் அங்க போய் என்ட்ரி கொடுத்திருப்பாரு. இப்ப மக இருக்கும், அவங்க 2 பேரும் குடியிருக்கிறது ஒரு இடமா இருக்கும், அங்க ஒரு என்ட்ரி கொடுத்திருப்பாங்க, அங்க ஒரு முகாம் நடந்திருக்கும். அப்ப 2 என்ட்ரி இருந்தா அது ஒரு என்ட்ரியா மாறிடும். இப்ப கண்டிப்பா இதுல வந்து கட்டாயமான முறையில போட்டோ வைக்கிறாங்க இல்லையா, போட்டோ ஆதார் கார்டு கொடுக்கும். அந்த ஆதார் கார்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டா கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த தேர்தல் இந்த வாக்காளர் திருத்தம், இந்த எஸ்ஐஆர் வந்து மக்களுக்கு அடிப்படை வரைக்கும் போய் சேரல. கண்டிப்பா இப்ப இத வந்து ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் கமிஷனுக்கு இத வந்து ஒரு நன்றியாவே நம்ம சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பான முறையில இது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா 2 ஓட்டு 3 ஓட்டு 4 ஓட்டு ஒரே ஆளுக்கு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இத வந்து இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஃபார்ம் கொடுத்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணுனா தேர்தல் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம அசம்பாவிதங்கள் எதுவுமே இல்லாம நல்லபடியா நல்லா நடக்க நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அசம்பாவிதங்கள் நடக்க தவிர்க்கப்படுது. ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்ப ராஜ்குமார்னு முன்னாடி ஒரு ஓட்டு போட்டு போயிருப்பாரு, அதே ராஜ்குமார் 55 வயசுல இருப்பாரு. இங்க இதுல பார்த்தா 25 வயசுல ஓட்டு எடுத்திருப்பாரு. அவரு இருக்கவே மாட்டாரு, அதே பேர்ல பேரன் திடீர்னு வந்து ஓட்டு போட வந்துருவான். அது என்ன காசு செய்யற வேலை? கண்டிப்பா இது இங்க நடக்காது. இந்த இப்ப கொடுத்திருக்கிற இந்த எஸ்ஐஆர்ன்ற ஃபார்ம்னால இந்த மாதிரி வாக்கு என்ட்ரி ஆகாது. அசம்பாவிதங்களையும் தடுக்கும். நான் பூத்துல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு வயசானமா வர்றாங்க முடியுமான்னு சொல்லி ஒரு பேர்ல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க, திமுக காரங்க கூட்டிட்டு போறாங்க இந்த அம்மாவை. இந்த அம்மா இங்க இருந்து போகையிலே ரெட்டலை எதுன்னு போகையிலேயே இவர் என்ன செய்யறாரு, 3வது நம்பர்ல திமுக உதயசூரியன் போட்டிருக்கு. இவர் என்ன செய்யறாரு, அந்த அம்மா கையா முக்காம இவர் கைட்டு அமைக்கிட்டு கூட்டிகிட்டு வராரு. சூரியனுக்கு போட்டுட்டு இவர் கூட்டிகிட்டு வராரு. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அதுக்காக நம்ம போய் அந்த இடத்துல பஞ்சாயத்தா பண்ண முடியும்? இப்படியெல்லாம் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. என்ன இவங்க இன்னுமே ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வாக்காளர் ஃபார்ம் திருத்தத்தை கொடுத்திருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு இல்லாதவங்க நாளைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இல்லாதவங்க நாளை கழிச்சு இருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போற ஜனங்கள் நிறைய இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நேரங்கள்ல ஃபுல் டே ஒர்க்கு கொடுக்கணும். இந்த வாக்காளர் ஃபார்ம் கொண்டு வர்றவங்களுக்கு தயவு செய்து தேர்தல் கமிஷன் அதிகாரி அவர்களை நாங்கள் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தல் ஃபார்ம் கொண்டு வராங்க இல்லையா, வாக்காளர் ஃபார்ம் கொண்டு வர்றவங்க ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சோம்பேறி பார்க்காம வேலை செஞ்சாங்கன்னா நிறைய போலி வாக்கு அதே பண்ணலாம். இந்த ஃபார்ம் இந்த எஸ்ஐஆர்ங்கிற ஃபார்மை வந்து திமுக காரவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக காரவங்களுக்கு சம்பளம் கொடுத்து என்ன வார்டுகள்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நேத்த முந்தானத்து பாத்தீங்கன்னா உட்கார விடக்கூடாது, நம்ம அதுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது. பெத்தானியாபுரத்துல ஒரு லேடிய உட்கார வச்சிருக்காங்க திமுக காரமா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சண்டை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவங்க பூரா டிக் பண்ணல அந்த அம்மா. அதே மாதிரி ஊனமுற்றோரு இத்தனை ஊனமுற்றோர் இருக்காங்க, இத்தனை முதியவர் இருக்காங்கிறது எதுவுமே டிக் பண்ணல. இறந்தவங்கல இருந்து எல்லாத்தையுமே இந்த அம்மா ஒரேதான் பண்ணிட்டு இருக்கு. தேர்தல் ஒரு விஷயம் மேடம், முக்கியமான விஷயம் என்ன, அதை வாக்குவாதம் எல்லாம் நடந்துச்சு. சரி மேடம், இதுக்கு இப்ப இந்த வாக்காளர் திட்டத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்கறாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது புதுசுன்னு சொன்னா பர்த் சர்டிபிகேட் 18 வயசு நிரம்பிருச்சா, பர்த் சர்டிபிகேட் வேணும். வாடகை வீட்டுல இருக்கோமா, வாடகை கட்டுறோம்ல அந்த ரசீது கிடைச்சா பரவாயில்ல, இல்ல அதுக்குள்ள இபி பில்லு கிடைச்சா பரவாயில்ல, அல்லது சிலிண்டர் பில்லு கிடைச்சா பரவாயில்ல. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 18 வயசு நிரம்பியவர்களுக்கு வாக்கு அந்த இதுல எஸ்ஐஆர் ஃபார்ம்ல புல் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த முதியவர் இத்தனை வயசுல இறந்து போயிருக்காங்க இல்லையா முதியவர்கள், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது எதுவுமே தெரியல அப்படின்னா நம்மளோட வைபர் வாய்ஸ் சேனல் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தா எல்லா விவரமுமே இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட வைபர் வாய்ஸ் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விவரங்களை பூரா சொல்லிடுறோம். நீங்க மேடம் இப்ப சொல்லுங்க, எஸ்ஐஆர்னா என்ன சொல்லுங்க. எஸ்ஐஆர்னா போச்சு, நீங்க முகாம் திருத்தத்தை சொல்ல சொன்னா இப்படியா போட்டு வளர்த்துறீங்க, மக்கள் எப்படி தெளிவடைகிறது?